குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் மனுக்குல மீட்புக்காகவும் இம்மண்ணில் மனிதனாக பிறப்பெடுத்த குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் குழந்தை இயேசுவின் இனிய நாமத்தினால் அன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். திருவருகை காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நமக்கு இன்றைய முதல் வாசகத்தின் மூலம் இறைவன் தரும் வாக்குறுதி இதுவே. யாக்கோபில் இருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் வல்லமை நிறைந்த வாழ்வும் வார்த்தைகளும் வல்ல செயல்களும் பரிசேயர் போன்றோருக்கு தடைக்கற்களாகவும் அடித்தட்டு மக்களின் வாழ்வு உயர படிக்கற்களாகவும் அமைந்தது என்பதை எடுத்து கூறுகிறது. ஆகவே நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குழந்தை இயேசு என்னும் விண்மீன் உதித்திடவும், நமது வாழ்வு இருளின் சக்திகள் அனைத்திலிருந்தும்
விடுவிக்கப்பட்டு நம்பிக்கையின், இறை மற்றும் பிறர் அன்பின், பகிர்வின், பாசத்தின், மன்னிப்பின் நட்சத்திரங்களாக ஒளி வீசிட அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் மகிமைமிக்க இக்காட்சி திருத்தலத்தில் நடைபெறுகின்ற நன்றி பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று மதுரை உயர் மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசு யூபிலி திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியானது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இத்திருப்பலியில் உலகெங்கிலும் வாழுகின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாதா தொலைக்காட்சி வழியாக இப்பலியிலே பங்கெடுக்க இருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு நிறைவாக ஆசீர்வதிக்க இத்திருப்பலியிலே நாங்கள் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆலயத்தை நோக்கி, இத்திருத்தலத்தில் இருக்கின்ற அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிற ஒவ்வொரு திருப்பயணிகளுக்காகவும் இப்பலியிலே மன்றாடுவோம். இப்பலியில் பங்கேற்க தடையாக உள்ள நமது குற்றங்குறைகளை எண்ணி பார்த்து அற்புத குழந்தை இயேசுவினுடைய மகிமையான இரண்டாம் வருகைக்காக தகுந்த தயாரிப்போடு அவர் முதல் தயாரிப்பை மனதில் கொண்டு இந்த திருவருகை காலத்திலே சிறப்பாக நம்மையே தயாரிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு பரிவிரக்கத்துடன் செவிசாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். எங்களை சந்திக்க வருகின்றவும் திருமகனின் அருள் இருளடர்ந்த எங்கள் இதயங்களை ஒளிவிப்பதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 15 முதல் 17. அந்நாட்களில் பிலேயாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலை கண்டார். அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது. அவர் திரு உரையாக கூறியது பெகோர் புதல்வன் பிலேயாமின் திருமொழி, கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி, கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின், பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியை கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி. யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரேலே
உன் இருப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை. அவை விரிந்து கிடக்கும் பள்ளத்தாக்குகள் போன்றவை. ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை. நீர் அருகில் உள்ள கேதுரு மரங்கள் போன்றவை. அவனுடைய நீர்கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும். அவனது விதை நீர்த்திரளின் மேல் இருக்கும். அவனுடைய அரசன் ஆகாகை விட பெரியவன். அவனது அரசு உயர்த்தப்படும். பிழையாம் திருவுரையாக கூறியது. பெகோரின் புதல்வன் பிழையாமின் திருமொழி. கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி. கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதர் அளித்த அறிவை பெற்று பேராற்றல் உடையவரின் காட்சி கண்டு கீழே வீழ்ந்தும் கண் மூடப்படாதவனின் திருமொழி. நான் அவரை காண்பேன், ஆனால் இப்போதன்று. நான் அவரை பார்ப்பேன், ஆனால் அண்மையில் அன்று. யாக்கோபிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும், இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைந்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோர்க்கு தமது வழியை கற்பிக்கின்றார். ஆண்டவரே, உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும்.
ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி இயல் 21 இறை வார்த்தைகள் 23 தொடங்கி 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருக்கும் போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் அதற்கு மறுமொழி கூறினால், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன். யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார். மனிதரிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதுகின்றனர் என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதில் உரைத்தார்கள். அவரும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்களே, திருவருகை காலத்தின் 3வது வாரம் திங்கட்கிழமையிலே அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவருடைய வருகைக்காக நம்மளையே தயாரித்துக் கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வாரம் குறிப்பாக மகிழ்வின் வாரமாக திரு அவை கொண்டாடுகிறது. ஆண்டவருடைய வருகை அண்மையில் இருக்கிறது. எனவே மகிழ்ந்து களி கூறுங்கள் என்ற அழைப்பையும் தருகிறது.
இன்றைய இறை வார்த்தை குறிப்பாக முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது எண்ணிக்கை ஆகமத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். உலகம் பலவிதமான அடையாளங்களை நம் முன் வைக்கின்றது. ஒரு பொருளை, ஒரு அடையாளத்தை பார்க்கின்ற பொழுது இது எதை குறிக்கிறது, எதை சார்ந்தது என்று நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இன்றைய இறை வார்த்தை குறிப்பாக முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது இரண்டு இறை வாக்கினர்களுக்கு இடையேயான ஒரு போராட்டம். யார் அந்த இறை வாக்கினர்கள்? ஒன்று பிலேயாம், இன்னொன்று பாலாக்கு. பாலாக்கு என்பவர் மோவாபு மன்னனுடைய அரசாட்சி இருக்கக்கூடிய ஒரு இறைவாக்கினர். ஆனால் பிலேயாம் என்பவர் கடவுளுடைய இறைவாக்கினராக இருக்கின்றார். இந்த இரண்டு பேருக்கும் இடையே ஒரு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அது என்றால், இஸ்ரேல் மக்கள், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள், கடவுளுடைய வார்த்தையை கேட்டு கடவுள் கூறிய அந்த கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மோவாபு மண்ணிலே பாளையம் இறங்குகிறார்கள். சாறை சாறையாக இறங்குகிறார்கள். அதை பார்த்ததும் அந்த மோவாபு மன்னனுக்கும் பாலாக்கும் அதிர்ந்து போகிறார்கள். நம் மண்ணிலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் வந்தது என்று சொன்னால் நம்முடைய அரசிலே எப்படிப்பட்ட ஒரு கலகம் உண்டாகும் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாக அந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த, அந்த மக்கள் கூட்டத்தை சபிப்பதற்காக, அந்த மக்கள் கூட்டத்தை குறைப்பதற்காக இந்த பிலேயாமின் என்ற இறைவாக்கினரை தேடி செல்லுகிறார்கள். எண்ணிக்கையாகும் 22 24 அந்த 3 அதிகாரங்களிலும் நாம் பார்த்தார் என்று சொன்னால் இந்த ஒரு நிகழ்வுகள் அங்கு நிறைவேறி கொண்டிருக்கும். ஆனால் இந்த பிலேயாமின் கடவுளுடைய வார்த்தைக்கு எதிராக, அவருடைய கட்டளைக்கு கூடவோ குறைவோ நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் கடவுளுடைய வார்த்தையை மட்டுமே போதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அழகான ஒரு வார்த்தை வரும் 22வது அதிகாரத்திலே. பாலாக்கை பார்த்து பிலேயாம் சொல்லுவார், நீ பொன்னும் பொருளும் வெள்ளியும் தங்கமும் எனக்கு அதிகமாக கொடுத்தாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவார். அப்ப கடவுள் கேட்பார், யார் இவர்கள் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க சொல்லும் பொழுது, இப்படியாக மோவாபு மன்னன் அனுப்பி இருக்கிறான், இந்த மக்களை சபிப்பதற்காக என்னை அழைக்கிறார் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ போக வேண்டாம். ஏனென்றால் இந்த இஸ்ரேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். எனவே இந்த ஆசீர்வாதம் பெற்ற இந்த மக்களுக்கு எதிராக நீர் எந்த ஒரு சபிப்பும் நீ கொடுக்க கூடாது என்று சொல்லுவார். ஆனால் மீண்டும் மீண்டும் பாலாக்கு தன் மக்களை அனுப்பி கொண்டே இருப்பார், அதிகாரத்தில் உள்ள அனுப்பி கொண்டே இருப்பார். அப்பொழுது ஆண்டவர் மீண்டும் சொல்லுவார், நீ போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நான் சொல்றது நீ செய்ய என்று போவார். அப்படி போகின்ற பொழுது 22 23 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கின்றோம். அவன் கழுதையின் மீது போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய தூதர் முன் வந்து நிற்பார். மக்களுக்கு எதிராக, கடவுள் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு சதி நடக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம் பக்கம் அது நிற்பார் என்பதற்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணம். அப்படி அந்த வானதூதன் வந்து நின்ற பொழுது கழுதை நிற்கின்றது. உடனே பிலேயாம் அந்த கழுதை அடிக்கின்ற பொழுது அது வயல்வெளியாக ஓடுகிறது. அப்படி ஓடுகின்ற பொழுது மீண்டுமாக அந்த வானதூதர் பல்வேறு வானதூதர்களோடு வந்து இருபுறமும் அந்த கழுதை எங்கிட்ட நவர முடியாதா இருபுறம் அது நிற்கிறார்கள். எனவே மீண்டுமாக அந்த கழுதை திணறி போய் நிற்கின்ற பொழுது மீண்டும் அடிக்கிறார், போ என்று சொல்லி. ஆனால் அது திணறி நிற்கிறது. மீண்டுமாக 3ஆம் முறையாக வானதூதன் முன்பும் இடமும் வலவுமாக நின்று நகர விடாமல் அதை தடுப்பார். அப்பொழுது அந்த கழுதை வாய் திறந்து பேசும். பிலேயாமினை பார்த்து, ஏன் என்னை அடிக்கிறாய்? ஆண்டவருடைய தூதர் முன்பு இருக்க உனக்கு தெரியவில்லையா என்று கேட்பார். கடவுளுடைய அடையாளம், கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய தெய்வீக பிரசன்னம் என்றுமே அவர் தேர்ந்தெடுத்த மக்களோடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இது 2வது அடையாளம். ஆக இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திலே கடவுளை மீறி அவன் செல்லுகின்ற பொழுது, அந்த இறைவாக்கில் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு சொல்வதை மட்டும் செய் என்று சொல்லி போவார். ஆனால் அங்கு பிலேயாம் 3 முறையுமே எப்பொழுதெல்லாம் அவன் சபிக்க வாயை திறக்கிறானோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய ஆசிரை மட்டுமே அந்த மக்களுக்கு சென்றடையும். ஏனென்றால் அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட மக்கள்.
திருவருகை காலத்தில் ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயாரிக்கிற இந்த ஒரு நேரத்தில், இந்த மகிழ்வின் வாரத்தில இந்த ஒரு செய்தி நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆண்டவர் என்னை தேடி, என் குடும்பத்தை தேடி, என் வாழ்விலே ஒரு விடுதலை தர, என் வாழ்வில் இருக்கிற தடைகளை உடைக்க என்னை தேடி வருகிறார். பாவத்திலிருந்து என்னை மீட்க என்னை தேடி வருகிறார். நான் தேர்ந்து கொள்ளப்பட்டவன். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆசீர் அவரை நம்புவோருக்கு நிறைவாக கிடைக்கும். இஸ்ரேல் மக்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பொழுது எச்சூழலிலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். அதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். எபிரேயருக்கு திருமுகம் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எனவே இந்த கிறிஸ்துவின் பிறப்புக்காக, ஆண்டவருடைய வருகைக்காக நம்மையே தயாரிக்கிற இந்த ஒரு காலத்துல இந்த இரண்டு ஏற்பாடுகளும், பழைய ஏற்பாடையும் கேட்ட பிள்ளையாமன் சரி, என்ற நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்ட திருமுழுக்கு யோவானும் சரி, ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்கள், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய செயல், அவர்களுடைய செய்தி எல்லாமே நம்மை கடவுளுடைய வருகைக்காக தயாரிப்பதற்காக மட்டுமே. நம்முடைய வாழ்வில் நான் நம்புறேன் கடவுளை, நான் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இறைவார்த்தை வாசிக்கிறேன், திருப்பலிக்கு செல்லுகிறேன், என்னையே நான் தயாரித்துக் கொண்டிருக்கின்றேன் சொல்லுகிறோம். ஆனால் செயல் தாறுமாறாக இருக்கின்ற ஒரு சூழலிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உலகம் நம்மை அந்த பாதையில் நடத்தி செல்லுகிறது. ஆனால் கடவுளுடைய பாதை எது என்பதை தேர்ந்து தெளிவாக அந்த வழி நடக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். எனவே இந்த ஒரு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு சவாலையும் ஒரு வழிகாட்டுதலையும் கொடுக்கிறது. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு முன்பாக செல்லுகிறேன், நான் உனக்கு விடுதலை தருகிறேன், உன்னை மீட்க, உன்னை பாவத்தை மீட்க உனக்காக நான் மனிதனாக பிறக்க தயாராக இருக்கிறேன். ஆனால் நீ எனக்காக என்ன செய்ய தயாராக இருக்கிறாய், என்ன செய்ய போகிறாய்? இந்த ஒரு கேள்வியை நமது உள்ளத்தில் நிறுத்தியவர்களாக, எனவே நமது மனநிலை மாற இறைவன் அழைக்கின்றார். என்ன மனநிலை அது? நம்பிக்கையின் ஆண்டவர் என்றும் என்னோடு இருக்கிறார் என்ற நான் சொல்லால் மட்டுமன்றி, பிழையாமையினை போல கடவுளுடைய பிள்ளைகள் என்றுமே ஆசிரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுக்கு, உறவுகளுக்கு நம்முடைய வார்த்தையின் வழியாக, நம்முடைய செயல்களின் வழியாக அந்த வல்லமையுள்ள ஆசீரை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். என்னுடைய சொல்லும் செயலும் ஆசீர்வாதமாக இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக, ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் புதுமையான ஒரு வழிகளை எப்பொழுதும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். என்ன வழிகள் அது? அதுதான் நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகம். எந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது? திருமுழுக்கின் பொழுது ஒவ்வொருவருக்கும் கடவுளுடைய பிள்ளைகளாக வாழுகிற அந்த ஒரு அதிகாரத்தை இறைவன் தந்திருக்கிறாரே, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் கடவுளுக்கு உரியவனாக நான் வாழுகிறேனா, கடவுளுடைய பிள்ளைகளாக நான் வாழ நான் தயாராக இருக்கிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே கடவுளுக்கு செவி கொடுத்து, கடவுளுக்கு செவி கொடுத்து அவர் கற்றுக் கொடுக்கிற கட்டளையின்படி வாழ்ந்து நம்மையே நாம் தயாரிக்கின்ற பொழுது இந்த ஆண்டவருடைய பிறப்பு நம்முடைய வாழ்வுக்கு ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்பதை மனதில் நிறுத்தியவர்களாக ஆண்டவரின் வருகைக்காக நம்மையே நாம் தயாரிப்போம். ஆண்டவருடைய வருகை புது வாழ்வையும் விடுதலையும் தரும் என்ற நம்பிக்கையோடு நம்மையும் நம் வாழ்வு முழுவதையுமே ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நீர் மட்டும் போதும், எனக்கு உன் வழிகளை எனக்கு கற்றுத்தாரும், உன் வழியில் நடந்து யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் ஆசீர்வாதமாக இருக்க ஆசீர்வாதம் என்று சொல்லி ஜெபிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். இயேசு ஆண்டவரிடம் நம்முடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நம்பிக்கையுடனே எடுத்து வைப்போம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் தந்தையர்கள், துறவிகள் மற்றும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் உமது வல்லமை மிக்க தூய ஆவியால் நிறைத்து இறைவனின் மாறாத அன்பையும் இரக்கத்தையும் எடுத்துரைக்கும் இரக்கத்தின் நம்பிக்கையின் தூதுவர்களாக எம் திரு அவை தலைவர்கள் செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவளிக்கும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் நல்வாழ்வை மட்டுமே கண்முன் கொண்டு சுயநலம் கடந்து ஞானத்துடன் செயல்படவும், குறிப்பாக நாட்டு மக்களின் பொது நன்மைக்காக சிறந்தவற்றை நாடி தேடவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றே எம் இறைவா, உடல் மனநோயாளிகளுக்கு நற்சுகமும், ஏழைகள், அனாதைகள், கைம்பெண்கள், ஆதரவற்றோர் அனைவருக்கும் நீரே அடைக்கலமாகவும், அவர்களின் அடிப்படை தேவைகளை வழங்கும் தாயாகவும் அரணாகவும் இருந்து காத்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வளிக்கும் இறைவா, இவ்வாலயத்தில் கூடி ஜெபிக்கின்ற குழந்தை இயேசுவின் அன்பு பக்தர்கள் அனைவரையும் அவர்களது குடும்பங்களையும் உமது அன்பாலும் மகிழ்ச்சி மற்றும் சமாதானத்தாலும் இறை விசுவாசம் மற்றும் நற்சுகத்தாலும் நிறைத்து பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களின் ஊற்றே எம் இறைவா, மாதா தொலைக்காட்சியின் வழியாக சிறப்பாக நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தையர்கள், உடன் உழைப்பாளர்கள் அனைவரையும் நற்சுகத்தாலும் ஞானத்தாலும் அருள் வரங்களாலும் நிறைத்து பாதுகாத்தருளும். இன்னும் அதிகப்படியான மக்களை இறை பிரசன்னத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கும் அன்பின் நற்செய்தியின் தூதுவர்களாக அவர்கள் அனைவரும் பணி செய்ய தேவையான வரங்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குடும்பத்தின் மன்றாட்டுக்கள். நம்மிடம் ஜெபோதவியை கேட்டுக்கொண்ட அனைவருடைய தேவைகளையும் ஒப்பு கொடுத்து அமைதியிலே ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தை இறைவா, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். இப்பொழுது நாங்கள் நம்பிக்கையிலே எழுப்பியிருக்கக்கூடிய அனைத்து மன்றாட்டுக்களையும் அர்ப்பணிக்கிறோம். கருணை கண்கள் கொண்டு பார்த்து ஆசீர்வாதங்களில் எங்களுக்கு தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த உன்னதமான அன்பின் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு இருந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பை தரக்கூடிய இந்த கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அந்தோணிசாமி, மேலாள் ஆயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை தந்தை என அழைக்க இயேசு கற்றுக் கொடுத்தார். எனவே நாமும் இணைந்து மன்றாடுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி உமது ஆசீர்வாதங்களோடு நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியும் ஒற்றுமையும் ஆசீர்வாதங்களையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு
ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதியை கூறி மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக ஒவ்வொரு நாளும் கல்வாரி பீடத்திலே பலியாகி அவருக்குள் புதிய பிறப்பெடுக்க இந்த திருவிருந்தின் வழியாக நமக்கு அழைப்பு விடுப்பவர். அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் மேலான ஆசீர்வாதங்களில் என்றும் நலமாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
ஆமென்.